7 months pregnant. ரொம்ப மாதங்கள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் ரிலேட்டடாக என்னோடய டீம்மேட்ஸை மீட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஸ்பெஷலாக ரெடி ஆகணும்ல, அதனால் இந்த ட்ரெஸ் தான் இன்றைக்கி சூஸ் பண்ணேன். இந்த ட்ரெஸ்ஸில் ஃப்ரண்ட்டில் அந்த ஒர்க் இருக்கிறதுனால ஒரு கிராண்ட் லுக்கும், அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஃப்ரில்ஸ் இருக்கிறதுனால பம் கிட்ட ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஃபிட்டுமே இந்த ட்ரெஸ் கொடுக்குது. இந்த ட்ரெஸ் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். பேசிக்கலாக நான் ஒரு மார்க்கெட்டிங் டீம் ஹெட்டாக இருக்கேன். ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி நான் ஒரு ரொம்ப ஆக்டிவான பர்சன். நிறைய ட்ராவல் பண்ணி பீப்பிள் மீட் பண்ணுவேன். ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது தான் என்னோட மெஜாரிட்டி ஆஃப் ஒர்க்கே இருக்கும். ப்ரெக்னன்சியில் ஃபஸ்ட்டு 3-4 months என்னால் எதுவுமே பண்ண முடியல, நாஷியா அண்ட் வாமிட்டிங்னால. அதுக்கப்புறமும் நான் பெட்டர் ஆகிட்டு வீட்டில் இருந்து தான் நான் ஒர்க் பண்ணேன். பட் பழைய ஸ்பார்க் என்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு. அப்போ தான் நான் கான்டென்ட் கிரியேட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். எனக்குள்ள ஒரு பயம், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பிரெக்னன்சினால ஜாப் குட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்றதுனே தெரியலப்பான்னு சொல்லுவாங்க. அதனாலேயே நான் அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிச்சிட்டே இருப்பேன். அப்படி குட்டி குட்டி சக்சஸ் பண்றது தானேங்க ஒரு நல்ல டேஸ்டே. ஸோ என்னோட ஒரு குட்டி சஜஷன் என்னன்னா, உங்களோட டேலண்ட் என்னன்றதை கண்டுபிடிச்சு ஹார்ட் அண்ட் சோல் போட்டு ஒர்க் பண்ணி கரெக்டான சப்போர்ட் எடுத்துட்டு நம்ம எஃபர்ட்டை கொடுத்துட்டே இருந்தோம்னா டெஃபினட்டா கடவுள் நம்மளுக்கான விஷயத்த கொண்டு வந்து சேர்ப்பார். பிகாஸ் விமன் இண்டிபெண்டா இருக்கிறது ரொம்ப முக்கியங்க.